எப்போதுமே நீ தாண்டி எனக்கு இங்கே வேணும். நீ இல்லாட்டி போனா இந்த சோம்நாங்கல் ராசாவுக்கு மரணமே தோணும். எப்படி ஆழிபுட நேரம் போக தெரியாது. அட்டான் நீங்களும் நகர்வனம் போனோம். சரி, நான் நகர்வலம் போனோம். ஆமா, அவசரமா போனோம். அவசரமா போறீங்க. நீ என்ன பண்ற தெரியுமா? நான் என்ன பண்ணணும்? நம்ம நாட்டை தேடி நாடி யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கா, பஞ்ச பாத்தேசி யாரு வந்தாலும் சரி, யாரும் சரி, யாருக்குமே எதுவுமே உதவாத. அத்தான் நீங்க கோடு போட்டீங்க. அந்த கோடு மீனா போவனா யார் வந்தாலும் சரி, நம்ம நாட்டுல ஒரே ஒரு கடு கூட மீட்டு வெளியே போவாது. என்னுடைய கட்டளை நிறைவேற்றணும். நீ கண்டிப்பாங்க நீ நிறைவேற்றணும்னு வச்சுக்க. லோகேஷ் கிட்டே சந்தோஷ் கிட்டே சொல்லிடுவோம். என்னத்துக்கியா கம்ப்ளைண்ட் சொல்லிடுவேன். கம்ப்ளைண்டா? அத்தான் நீங்க உசாராக நாட்டு வருவாங்க. நான் போயிட்டு அரவணையிலே அவன் கேட்கிறேன். சரிங்க, நாங்க போய்ட்டோமா? ஐயோ மந்து புட்டானே. என்ன மந்து புட்டியா? அம்மா மத்தோ கொத்தியா நகர்வல போ பண்ற தூக்கு வருது. என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் நல்லா இருப்பாரு, டக்குன்னு மாத்தி பேசுவாரு. நான் நகர்வலத்துக்கு போக முடியாது. என்னோட மதுமை தோணுது ஆசை. அதானே நான் போத்து நகர்வலம் போனா. ஆமா, நான் எப்படின்னா காட்டுல இருந்து திரும்பி வந்தா தான் நல்லது. நல்லது எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ போற இடம். ஆமா, நல்ல இடம் கிடையாது. அதெல்லாம் திரும்பி வரணும். ஏன்னா கடைசி ஒரு மடி மீறி படுத்து போயிட்டு வச்சுக்க, என் ஆசை தீர்ந்துடும். அதுக்கப்புறம் யாருன்னா லோகாசி சந்தோஷம் பார்த்துக்கிட்டோம். சரிங்க, சீக்கிரம் பாடுங்க. ஐயோ சங்கர தூங்க மாட்டியா? என்னடியா என்ன சொல்லலாம்? தூங்க மாட்டேனா? ஆமா, உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை நான் தொந்தனா பேசுறேன். தூங்கு கண்ணி நவமணியே ஆயிரம்